Hi, welcome you all students. Today we are going to see about chapter 1 part 2. In this we are going to see about the components of computers. And the first one, you know what is the component? Component na என்னன்னா you know ஒரு இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வைங்க, அதுக்கு என்ன இருக்குது, செங்கல் இருக்கும், சிமெண்ட் இருக்கும், ஜன்னல் இருக்கும், கதவு இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரியே கம்ப்யூட்டருக்கும் நிறைய பார்ட்ஸ் கம்பைன் டுகெதர் ஆனது தான் ஒரு கம்ப்யூட்டர். ஓகே, அதை தான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ காம்பனன்ட்ஸில் தனித்தனி பார்ட்ஸ், சரியா, அதை தான் வந்து காம்பனன்ட்ஸ் சொல்கிறாங்க. கம்ப்யூட்டருக்கு என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ த கம்ப்யூட்டர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேரும் இருக்குது, சாஃப்ட்வேரும் இருக்குது. அது கம்பைன் ஆகி தான் அதுக்கு பேர் என்னது ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. ஹார்ட்வேர் அப்படின்னு என்னென்னா, ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்பனண்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். அதாவது ஃபிசிக்கல் காம்பனண்ட்னால் எதெல்லாம் நம்ம தொட முடியுதோ அது எல்லாமே என்னது ஃபிசிக்கல் காம்பனண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஹார்ட்வேர் அப்படி சொல்லுவாங்க கம்ப்யூட்டரில். சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யூனோ கம்ப்யூட்டர் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், we are doing some executing some instructions இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எந்த ஃபார்மில் கொடுக்குறோம், we are giving in the form of programs. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம டச் பண்ண முடியாது. we can only see that இல்லையா. ஒரு அதுக்குள்ளே ஆப் இருக்கும்போது நம்ம அதை பார்க்கலாம், பட் அதை தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி உள்ளது நம்ம என்ன சொல்லுவோம், we'll call that one as a software. ஸோ ஒரு ஹார்ட்வேர் அண்ட் அ சாஃப்ட்வேர் கம்பைன் டுகெதர் ஆகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கம்ப்யூட்டர், சரியா. ஸோ ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் சிடிஸ் இருக்குது, சிபியூ ஃபேன் இருக்குது, கம்ப்யூட்டருக்கு கேபிள்ஸ் இருக்கும் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டாஸ் அண்ட் அதுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அப்புறம் பிரிண்டர்ஸ் இருக்குது, சிடி ட்ரைவ்ஸ், பென் ட்ரைவ்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல, பென் ட்ரைவ் பார்த்துருப்பீங்க இல்லையா. எக்ஸ்டர்னல் சிடி ட்ரைவ், அதாவது டிவிடி ட்ரைவெல்லாம் இருக்கும், அதேமாதிரி சிடி ட்ரைவ்ஸ் இருக்கும். அப்புறம் ஃப்ளாப்பி டிஸ்க்கு, கிராஃபிக்கல் கார்டு, அது எதுக்குன்னா நமக்கு கிராஃபிக்ஸ் ஆட்டு அதில் படம்லாம் தெரியுதுல்ல, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதா. இந்த கார்டு மதர் போர்டில் இருந்தால் தான் என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு, இது வந்து என்னது, ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். நமக்கு வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கம்ப்யூட்டரில் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இட்ஸ் அன் ஸ்டோரேஜ் டிவைஸ். இந்த எதுக்கு, சிபியூ பாக்ஸுக்குள்ளே இருக்கும், சிஸ்டம் பாக்ஸுக்குள்ளே இருக்கும், மதர் போர்டில் இருக்காது. மதர் போர்டில் இருக்கிறது ரேமும் ரோமும் இருக்கும், இது வந்து சிஸ்டம் பாக்ஸுக்குள்ளே இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், ஹெட்ஃபோன் இருக்கும், கீபோர்ட்ஸ் இருக்குது, மானிட்டர்ஸ் இருக்குது, மெமரி ஸ்டிக், அதாவது இது எக்ஸ்ட்ரா நம்ம ரேம் ஆட் பண்ணுறது தான் இந்த மெமரி ஸ்டிக்கு. அது இனி நீங்கள் படிக்கும்போது ஐ டீச் யூ வாட் இஸ் ரேம் ரோம் எல்லாம், அப்போ யூ நோ. தென் மைக்ரோஃபோன், மதர் போர்டு, மவுஸ், பவர் சப்ளை பண்ணுறது, ஸ்கேனர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ், இதுதான் நம்மளோட பென் ட்ரைவ், வெப்கேம்ஸ், இதெல்லாம் கம்பைன் ஆனது தான் என்னது ஒரு கம்ப்யூட்டர். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். இதில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இது கொடுத்துருக்காங்க, சரி. இதெல்லாமே நம்ம தொட்டு பார்க்க முடியும், யூ கேன் டச் அண்ட் ஃபீல். அதான் இது வேறு என்னது ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. செகண்ட் we are going to see about software. சாஃப்ட்வேர்னால் என்ன சொன்னேன், இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் டு த கம்ப்யூட்டர் தான் என்னது சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதுக்குன்னா டு டூ அ பர்டிகுலர் டாஸ்க், அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மட்டும் உள்ளது என்னது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து விண்டோஸ் மட்டும் இருக்குன்னு, இது வேர்டு மட்டும் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அது வந்து என்னது, வேர்டு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண மட்டும். பவர் பாயிண்ட் இருக்குன்னு வைங்க, அது என்ன பண்ணுறாங்க, நம்ம ப்ரெசன்டேஷன்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணுறோம். எக்ஸல்லேருந்து என்ன பண்ணுறோம், கால்குலேஷன்ஸ் மட்டும் பண்ணுறோம். தென் அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்கு, ஃபோட்டோஷாப்னால் ஃபோட்டோஸ் மட்டும் எடிட் பண்ணலாம், அதில் போய் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்கு மட்டும் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் என்னது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, லிங்கர்ஸ், லோடர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதெல்லாம் என்ன செய்யுது, ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கு வேறு வேறு ஜாப் இருக்குது, அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதை பொறுத்து இருக்காது, ஒரு டாஸ்க் மட்டும் பண்ணாது. அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம அதை வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது அதர் லெவல், அதாவது அதோட ஹார்ட்வேரையும் கனெக்ட் பண்ணி
என்னது எக்ஸிக்யூஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் வந்து என்னது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். விண்டோஸ், லினக்ஸ், என்னது மேக் ஓஎஸ், இதெல்லாம் என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிஸ்டம், தட் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். சரியா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டாஸ்க் கிவன் டு அ கம்ப்யூட்டர் ஃபாலோ அ இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள். எல்லா டாஸ்க்கும், அதாவது ஒரு என்ன வேலை நீங்கள் கம்ப்யூட்டரில் செய்தாலும் அதுக்கு ஒரு இன்புட் இருக்கும், ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஈவன் உங்கள் கால்குலேட்டரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா நீங்கள் 2 நம்பரை கொடுக்கணும், என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுறீங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லேயும் ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதை ப்ராசஸ் பண்ணுறோம், அப்புறம் என்ன கிடைக்கிறோம், ஒரு அவுட்புட் கிடைக்கிறோம். ஸோ எவ்ரி ஆக்ஷன் இன் அ கம்ப்யூட்டர் இட் ஃபாலோஸ் த ஐபிஓ சைக்கிள். இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஐபிஓ சைக்கிள்னு சொல்கிறாங்க. இன்புட், ப்ராசஸ், அந்த ரிசல்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்புட்டை கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் வேணும், அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க, கீபோர்ட், மவுஸ், இதெல்லாம் என்னது இன்புட் டிவைசஸ். ப்ராசஸ் எங்கே நடக்கும், வித்தின் த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதில் நடக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸர் நடந்துட்டு நமக்கு அவுட்புட் எங்கே கிடைக்கும், மானிட்டர்லேயோ ஸ்பீக்கர்லேயோ பிரிண்டர்லேயோ எதுலையாவது நமக்கு என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். அதெல்லாம் என்னது அவுட்புட் டிவைசஸ். ஸோ நம்ம இனி அடுத்தது என்ன படிக்க போகிறோன்னா, வாட் ஆர் த இன்புட் அண்ட் த அவுட்புட் டிவைசஸ் படிக்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் படித்தோம். ஸோ அது என்னெல்லாம் இருக்குது, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னால் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் கிவன் டு த கம்ப்யூட்டர் தான் என்ன சொல்கிறோம், we are calling it as சாஃப்ட்வேர்ஸ். அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். தென் எவ்ரி டாஸ்க் இன் அ கம்ப்யூட்டர் follows the input process and output cycle, that is IPO cycle. சரியா? ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபங்க்ஷனல், அதாவது பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் அந்த காம்பனன்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி நான் என்ன சொன்னேன், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இனி அதுக்கு ஃபங்க்ஷன், அதாவது அது செய்கிற வேலையை பொறுத்து நம்ம என்ன செய்ய, வி ஆர் கிளாஸிஃபைங் த காம்பனன்ட்ஸ். ஸோ எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, வி ஆர் கிளாஸிஃபைங் இட் அஸ் இன்புட் காம்பனன்ட்ஸ், சென்ட்ரல், அதாவது இன்புட், த இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட் அண்ட் மெமரி யூனிட். 4 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இன்புட் யூனிட்னா it helps to give input to the computers, அதாவது the computer can take input from the user using this input device. இதுக்கு கீபோர்டு, மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூஸ்னிங் தான் இட் டஸ் த ப்ராசஸிங். ஓகே, ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆகட்டும், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆகட்டும், கம்பேரிட்டிவ் ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆப்ரேஷன்ஸையும் பண்ணுற ஒரு இது தான் என்னது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அடுத்து அவுட்புட் யூனிட் வந்து இட்ஸ் ப்ரொடியூசஸ் த அவுட்புட். ஓகே, தென் மெமரி யூனிட் அது என்ன பண்ணோன்னா, இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் யுவர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் யுவர் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் என்னது, த மெமரி யூனிட். ஸோ இன்புட் யூனிட் வந்து யூஸ் டு டேக் இன்புட், அதாவது கம்ப்யூட்டருக்கு டு கிவ் இன்புட், that is from the point of view of a computer, it takes the input from the user. Central processing unit என்னது, it does the processing of your datas. Output unit என்னது, it produce the output and displays the output. Okay, it actually என்னது, displays the output. Memory unit என்னது, holds the data and instruction during the processing. இதான் வந்து 4 different types of என்னது நம்மளோட யூனிட்ஸ். இனி இதை பற்றி இன் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஐ டோல்ட் இட் ஆல் டாஸ்க் இன் அ கம்ப்யூட்டர் ஃபாலோஸ் த ஐபிஓ சைக்கிள், தட் இஸ் இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட் சைக்கிள். ஸோ என்னெல்லாம் இருக்குது, இன்புட் யூனிட் இருக்குது, அவுட்புட் யூனிட் இருக்குது அண்ட் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது. ஸோ அண்ட் மெமரி யூனிட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸிங் யூனிட் எதெல்லாம் வரும்னா, கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, இது ரெண்டும் அண்ட் தி இன்டர்னல் மெமரி, இது இவ்வளோ சேர்ந்தது தான் ப்ராசஸிங் யூனிட். சரியா? அதுக்கு வெளியில் இருக்கிறது தான் மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ராசஸர் இருக்குன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், கண்ட்ரோல் யூனிட், அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அண்ட் இன்டர்னல் மெமரி, ஸ்மால் கேட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் மெமரின்னு சொல்கிறது ரேம் அண்ட் ரோம். செகண்டரி மெமரின்னு சொல்கிறது என்னது, உங்கள் ஹார்ட் டிஸ்க், பென் ட்ரைவ், சிடி, அது எல்லாமே என்னது, செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ இன்புட் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். இது எல்லாமே எங்கே இருக்குன்னா, இந்த ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ அண்ட் இன்டர்னல் மெமரி வந்து எதில் இருக்கும், அண்ட் த மெயின் மெமரி வர வந்து மதர் போர்டில் இருக்கும்.
பாக்கி உள்ள செகண்டரி மெமரி எல்லாம் அந்த இதில் இருக்கும், CPU பாக்ஸ்குள்ளே இருக்கும். அப்புறம் இன்புட் வந்து எது கொடுக்கும், மவுஸ் அண்ட் கீபோர்ட். அவுட்புட் யூனிட் வந்து நம்ம மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கரில் வரதெல்லாம் என்னது அவுட்புட் யூனிட்ஸ். சரியா? மைக் வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் தரும், மைக் வந்து இன்புட் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்புட் யூனிட்லேருந்து ஃபஸ்ட்டு டேட்டா எங்கே போய் ஸ்டோர் ஆகும், மெயின் மெமரியில் இருக்கும். இல்லைன்னா நம்ம மெயின் மெமரியில் இருந்துட்டு எக்ஸிக்யூஷன் டைம் வரும்போது தான் அதை என்ன செய்யும், ரேம்லேருந்து நமக்கு இன்டர்னல் மெமரிக்குள்ளே போகும், ப்ராசஸருக்குள்ளே. ஓகே, ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் கண்ட்ரோல் லைன்ஸ். ஓகே, ஸோ அந்த அதில் போயிட்டு அந்த இன்டர்னல் மெமரியில் இருக்கிற டேட்டா வந்து எங்கே போகும், அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் போகும். அங்கே போய் தான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், கம்பேரிசன் ஆப்ரேஷனாக, லாஜிக்கல் ஆப்ரேஷனாக எல்லாமே எங்கே நடக்கும், அந்த ஏஎல்யூவில் நடக்கும். அப்புறம் அதுலேருந்து வர அவுட்புட்ஸ் எங்கே வரும், இன்டர்னல் மெமரிக்கு வந்து, அங்கேருந்து மெயின் மெமரிக்கு வந்து. அப்புறம் நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக அதை ஸ்டோர் பண்ணணும்னா எங்கே ஸ்டோர் பண்ணுவோம், செகண்டரி ஸ்டோரேஜில் பண்ணுவோம். டெம்பரரியாக இருக்கணும்னா அது மெயின் மெமரியில் இருக்கும். பெர்மனெண்ட் ஸ்டோரேஜ் பண்ணும்போது தான் அது செகண்டரி ஸ்டோரேஜுக்கு போகும். அப்புறம் அங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் யூனிட்டுக்கு நமக்கு என்ன செய்யும், அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது யார் எப்போ என்ன பண்ணணும், எப்படி அவுட்புட் தரணும், எப்போ வந்து மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணணும், எப்போ ஸ்டோர் பண்ணணும், அப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் யார், இந்த கண்ட்ரோல் யூனிட். ஸோ ஐ திங்க் ஓவரால் யூ மைட் ஹவ் காட் அண்ட் ஓவரால் ஐடியா அபவுட் இட் இல்லையா. ஒவ்வொரு யூனிட்ஸும் என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்புட் யூனிட் இஸ் யூஸ் டு கிவ் இன்புட் டு த கம்ப்யூட்டர். அதுலேருந்து வர டேட்டா ஃபஸ்ட்டு எங்கே தான் ஸ்டோர் ஆகும், டேட்டா வந்து அந்த ரெட் கலர் லைன், இட்ஸ் ஸ்டோர்டு இன் த மெயின் மெமரி. ஸோ மெயின் மெமரியிலேருந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணுன்னா அது எங்கே போகும், செகண்டரி ஸ்டோரேஜ் பண்ணணும். இல்லைன்னா இப்போ ப்ராசஸ் பண்ணணுன்னா அது எங்கே போகும், மெயின் மெமரியிலேருந்து இன்டர்னல் மெமரிக்கு போகும். அப்புறம் ப்ராசஸ் எங்கே நடக்கும், அந்த அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டில் போய் கால்குலேஷன்ஸ் நடக்கும். அதுக்கு அவுட்புட்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகும், இன்டர்னல் மெமரியில். டெம்பரரியாக டிஸ்பிளே மட்டும் போகணுன்னா என்ன செய்யும், இன்டர்னல் மெமரியிலேருந்து மெயின் மெமரி வந்து அவுட்புட் யூனிட்டுக்கு வரும். பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் பண்ணணுன்னா அது எங்கே செய்யும், செகண்டரி ஸ்டோரேஜ் போகும். சப்போஸ் சம் ஸ்டோர்டு ப்ரோக்ராம்ஸை நமக்கு ஃபெச் பண்ணி பார்க்கணுன்னா அது என்ன செய்யும், செகண்டரி மெமரியிலேருந்து மெயின் மெமரி வரும், மெயின் மெமரியிலேருந்து இன்டர்னல் மெமரி வரும். அப்புறம் அந்த கால்குலேஷன் நடக்கும், திருப்பி ரிவர்ஸ் ஆர்டரில் அந்த ஆப்ரேஷன் நடக்கும். புரிஞ்சா? ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார், இந்த கண்ட்ரோல் யூனிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்புட் யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். இன்புட் யூனிட்ஸ் ஆர் யூஸ் டு ஃபீட் டேட்டா டு த கம்ப்யூட்டர். அதாவது டேட்டாஸை இன்புட்டாக கொடுக்குறதுக்கு கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது, இந்த இன்புட் யூனிட். த டேட்டா கேன் பி ஸ்டோர்டு இன் த மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். நம்ம கொடுக்குற இன்புட்டை இன்னும் நமக்கு பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி ஃபர்தர் ஃப்யூச்சர் யூஸ்க்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா அது எங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணணும், மெமரி யூனிட், அதாவது அந்த செகண்டரி ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். இன்புட் யூனிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது, கீபோர்டு, மவுஸ். இது ரெண்டும் தான் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்புட் டிவைசஸ், தட் இஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பார்ப்போம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ன செய்யும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ஸ்னால் நடுவில் இருந்துச்சு இல்லையா, என்னது கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ அண்ட் த மெமரி இருந்து, இன்டர்னல் மெமரி இதில் அதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் என்ன இருக்குது, CPU இஸ் த மேஜர் காம்பனண்ட் விச் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுதான் என்ன செய்யும், ரீட் பண்ணி எந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் எல்லாம் கொடுக்கறது யார், இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே, it also controls the operations of all components such as memory, input and output unit. கண்ட்ரோலர் இருந்துச்சு இல்லையா மேலே, கண்ட்ரோல் யூனிட் அதான் என்ன செய்யும், எப்படி ரீட் பண்ணும், எங்கே ரைட் பண்ணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கண்ட்ரோலில், அதாவது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார், இந்த கண்ட்ரோல் யூனிட். அந்த கண்ட்ரோல் என்னெல்லாம் பண்ண, இந்த மெமரியை, இன்புட் அவுட்புட் டிவைஸ் எல்லாத்தையும் கூட இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் என்ன செய்யும், கண்ட்ரோல் பண்ணணும். எப்போ இன்புட் வாங்கணும், என்ன அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும், எந்த நிறைய டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, டிவைஸ் டிரைவர்ஸை வச்சு கன்வெர்ட் பண்ணுறது, அதை ப்ராசஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே யார் தான் பண்ணுவான், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் அதுக்கு கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். அப்புறம் ஒன்று, இது அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா அஸ் இன்புட், ப்ராசஸ் த டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொவைட் த ரிசல்ட் அஸ் அவுட்புட். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ன பண்ணும், பைனரி டேட்டாவை தான் இன்புட்டாட்டு வரும். அதாவது பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான் அங்கே நடக்கும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில். ஸோ அந்த டேட்டாஸை ஃபெச் பண்ணி அது பைனரி ஃபார்மில் இருக்கும்போது அந்த டேட்டாஸை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்து அதை என்ன செய்யும், கால்குலேட் பண்ணி இட் ப்ரொவைட்ஸ் த ரிசல்ட் அஸ் த அவுட்புட் அண்ட் ஸ்டோர் இட் இன் த மெமரி ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். சரியா? ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ன செய்யும்,
a major component which reads and execute the software instructions. அதெல்லாம் பண்ணுறது யார்? ரீட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டு ஸ்டோர் பண்ணுறது வர எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே, தென் CPU has 3 components. என்னெல்லாம்? கண்ட்ரோல் யூனிட், அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி யூனிட். இந்த ஃபிகர் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு? அதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் யூனிட், ALU அண்ட் த இன்டர்னல் மெமரி யூனிட். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? CPU. ஸோ சிபியூவில் என்னெல்லாம் இருக்குது? 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வீல் சி அபவுட் த அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் என்ன செய்யணும்னா, ALU performs the arithmetic and logical operations. Arithmetic operationsனால் என்னது? addition, subtraction, multiplication, division, இதெல்லாம் என்னது? basic arithmetic operations. Logical operationsனால் and, or, not, logical gatesலாம் நீங்கள் நீ படிப்பீங்க. I'll teach you what is it. So nothing to worry about, just you know now. and or not இப்படி வந்து 3 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதான் என்னது? லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். த ரிசல்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் இன்டர்னல் மெமரி ஆஃப் CPU. அந்த அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டில் எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் அந்த அவுட்புட் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்? இன்டர்னல் மெமரி. அப்புறம் தான் எங்கே போவோம்? மெயின் மெமரி. அப்புறம் வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் வேணும்னா செகண்டரி மெமரி போகும். The logical operations in ALU promote the decision making ability of a computer. அதாவது இந்த அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் தான் என்ன செய்யும்? டிசிஷன் எடுக்கும். கம்ப்யூட்டர் வந்து டிசைட் பண்ணும் இல்லையா? லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் என்ன செய்யும்? நமக்கு வந்து டிசிஷன் மேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுவும் சரியாக இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம லாஜிக்காட்டு நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, இன்றைக்கி மழை அடிக்குதுன்னா என்னது? நல்லா க்ளவுடியாக இருக்குது, பயங்கர தண்டராக இருக்குது, சில்லாக இருக்குது வெதர், அப்போ இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு நம்ம ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணி ஒரு சொல்யூஷனுக்கு வரோம் இல்லையா? கம்ப்யூட்டர் அப்படி லாஜிக்காக திங்க் பண்ண வைக்கிறது வந்து இந்த அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் யூனிட் பார்ப்போம். கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் CPU, மெமரி அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த கண்ட்ரோல் யூனிட். இட் கண்ட்ரோல்ஸ் த என்னது? ஃப்ளோ ஆஃப் டேட்டா வந்து எப்படி அங்கே வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த கண்ட்ரோல் யூனிட் within the CPU, memory and the IO devices. IOனா இன்புட் அவுட்புட் டிவைசஸ். CPUனா தெரியும்ல, இந்த ALU மெமரி, இன்டர்னல் மெமரி இருக்குல்ல, அதுக்குள்ளே எப்படி போகணுங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட். ஆல்சோ இட் கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் எப்படி வந்து டேட்டாஸ் வரணும், ஃபெச் பண்ணுறது, எப்படி அதை ஸ்டோர் பண்ணுறது, எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் யூனிட் பார்ப்போம். அவுட்புட் யூனிட் என்னது? அது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது? அவுட்புட் யூனிட். இட்ஸ் அ ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் யூஸ் டு டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா, இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ்? ஸோ அன்ப்ராசஸ்டு டேட்டா தான் என்னது? ரா ஃபேக்ட் தான் என்னது? டேட்டா. ஸோ இன்புட்டில் என்ன கால் பண்ணேன்? ஐ யூஸ் த வேர்ட் டேட்டா. அவுட்புட்டில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறேன்? இன்ஃபர்மேஷன். ப்ராசஸ்டு டேட்டா தான் என்னது? இன்ஃபர்மேஷன். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ்? டெஃபினிஷன் எழுதும்போது கரெக்டாக எழுதணும். ஸோ அங்கே வந்து டேட்டான்னு சொல்லணும், இங்கே வந்து என்ன செய்யணும்? த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டிஸ்பிளேட் யூஸிங் த அவுட்புட் யூனிட்னு எழுதணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ். ஓகே, ஸோ மானிட்டர்ஸ் வந்து என்னது? நமக்கு டிஸ்பிளே பண்ணும். பிரிண்டர் என்னது? பெர்மனெண்ட்டாக நமக்கு ஸ்டோர் பண்ண ஹார்ட் காப்பி வந்து கரைக்கிறது தான் என்னது? பிரிண்டர். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது ஜஸ்ட் we can view that. பட் நமக்கு பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற நமக்கு வந்து ஹார்ட் காப்பியை பேப்பரில் வேணும்னா அதுக்கு எது எடுக்கணும்? பிரிண்டர்ஸில் தான் அவுட்புட் எடுக்கணும். தென் மெமரி யூனிட். மெமரி யூனிட் இஸ் ஆஃப் 2 டைப். 2 மெமரி பார்த்தோம் இல்லையா? ஒன்று வந்து என்ன பார்த்தோம்? ப்ரைமரி மெமரி, இன்னொன்று செகண்டரி மெமரி பார்த்தோம். இன்டர்னல் மெமரிங்கிறது கேட்ச்ன்னு சொல்கிறது ஒரு ஃபியூ பைட்ஸ் தான் இருக்கும். அது என்ன செய்யும்னா ஸ்பீட் ஆஃப் த ப்ராசஸிங்க்கு வேண்டி இன்டர்னலாட்டு அந்த ப்ராசஸருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் டீட்டெயில் இன்னும் படிக்க உங்களுக்கு அது வந்து ஹவு த எக்ஸிக்யூஷன் நடக்கும்னு தெரியும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து நிறைய ரைஸ் இருக்குதுன்னு வைங்களேன், சாக்கு மூட்டையில் வச்சுருப்போம். பட் வீட்டு தேவைக்காக என்ன செய்வோம்? டெய்லி குக் பண்ணும்போது ஃபுல் சாக்கில் போய் எடுக்க மாட்டோம். கொஞ்சமாட்டு அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு கிச்சனில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உப்பு, மல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்காக. அதை மாதிரி தான் இந்த இது பெர்மனெண்ட்டாட்டு அது ஜஸ்ட்டு ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக, என்னது ஈஸி அக்சஸ்க்காக டேட்டாவை போய் அங்கே செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து ஒவ்வொரு டைமும் எடுத்துகிட்டு வராமல்
சீக்கிரமாக நமக்கு அக்சஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வச்சுருக்கிறது தான் என்னது இந்த இன்டர்னல் மெமரி. ஓகே, ஸோ இந்த ப்ரைமரி மெமரியும் செகண்டரி மெமரியும் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி மெமரி வந்து இட்ஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ். ஓகே, ப்ரைமரி மெமரி என்னது, இட்ஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ் அண்ட் ஆல்சோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரெடி டு எக்ஸிக்யூட். ப்ரைமரி மெமரி வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் தான், பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் கிடையாது. இது வந்து எதில் இருக்கும்னா மதர் போர்டுக்குள்ளே இருக்கும் இந்த ப்ரைமரி மெமரி. சரியா, டேட்டாஸ் வென் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரெடி டு எக்ஸிக்யூட்டட். டெம்ப்ரரி ஸ்டோர் த ப்ரோக்ராம்ஸும் டேட்டாஸும் அதில் என்னது டெம்ப்ரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முந்தி ரேமில் பேஜஸ் இருக்கும். செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறைய, அதாவது நமக்கு இப்போலாம் ரேம் வந்து எவ்வளோ ரேம் வந்து ஸ்பேஸ் கூடுதலாக இருக்கோ அவ்வளோதான் உங்களுக்கு ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து எக்ஸீட் ஆகும். இப்போல்லாம் 256 1 GB 2 GB எல்லாம் ரேம் உள்ள என்னது லேப்டாப்ஸ் ஆர் அவைலபிள் நவடேஸ். ஸோ இன்னும் வந்து நம்ம கூட்டலாம், ரேமோட சைஸு கூட்ட அது ஸ்லாட்ஸ் காமிச்சேன்ல, மெமரி ஸ்லாட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ண நம்ம மதர் போர்டில் என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்பீடு வந்து என்ன செய்யும், எக்ஸீட் ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது என்ன செய்யும்னா அவ்வளோ டேட்டாஸ் வந்து அட் அ டைம் அதால் ப்ராசஸ் பண்ண முடியும். செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து கொண்டு ப்ரைமரி மெமரியில் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் என்னது நமக்கு என்னது நிறைய இப்போ வந்து பெரிய பாத்திரத்தில் எடுத்து கிச்சனில் நான் சொன்னேன் இல்லையா, அப்படி வச்சுருந்தோன்னா ஈஸி அக்சஸ்க்காக நிறைய வச்சா நிறைய நாள் யூஸ் பண்ணலாம்ல, ஃபாஸ்ட்டாக எடுத்து யூஸ் பண்ண முடியும். சீக்கிரம் ஒவ்வொரு தடவும் அங்கே போய் எடுத்துகிட்டு வர்றதோட பக்கத்தில் வச்சுருந்தோன்னா சீக்கிரமாக எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம்ல, அதே மாதிரி தான். ஓகே, நம்ம ஒரு ஸ்டோரேஜில் கோடவுனில் போய் எடுத்துகிட்டு வர்றதோட கடையில் போய் வாங்கி அப்படி ஒவ்வொரு டைமும் வாங்குறதோட நமக்கு தேவைக்காக கொஞ்சம் பக்கத்தில் வாங்கி வச்சுருக்கீங்கல்ல, உங்களுக்கு கிச்சனுக்குள்ளே சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பீங்கல்ல, அதே மாதிரி ஈஸி அக்சஸ்க்காக வச்சுருக்கிறது தான் என்னது இந்த ப்ரைமரி ஸ்டோரேஜ். அது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் கிடையாது. இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். பெர்மனண்ட்னா என்னது, ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்குது, அப்படி கிடையாது. இது வந்து என்னது கொஞ்ச நேரம் இருந்துட்டு முடிஞ்சு போயிடும், அதான் வந்து என்னது டெம்பரரி ஸ்டோரேஜ். அதே மாதிரி இந்த ரேம் அண்ட் ரோம் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்னது ப்ரைமரி மெமரி. அப்புறம் வந்து ப்ரைமரி மெமரி இஸ் அ வாலட்டைல் மெமரி. வாலட்டைல் மெமரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே அது என்ன ஆயிரும், அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகி போயிடும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது வாலட்டைல் மெமரின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வை இட்ஸ் கால்ட் அஸ் அ வாலட்டைல் மெமரி வென் த பவர் சுவிட்ச் இஸ் ஆஃப். நான் சொன்னேன் அது டெம்பரரியாக தான் இருக்கும், அப்படி தானே. ஸோ பவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னே என்ன செய்கிறோம், இந்த ரேமில் இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரைமரி மெமரி. இதுதான் வந்து ரேம். இந்த ஸ்லாட் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பிளாக் கலர் அதுக்கு மேலே இருக்குது, இப்படி ஸ்லாட்டாக 4 அண்ணம் இருக்குல்ல, லைன் ஆட்டு பிக் ஆட்டு, அதுக்கு பேர் தான் என்னது ரேம் ஸ்லாட்ஸ். அங்கேனா ஒயிட்டாக ஒரு ஸ்லாப் மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தெரியுதுல உங்களுக்கு, ஸ்கொயர் மாதிரி உனக்கு தெரியுதுல, அதுதான் வந்து ப்ராசஸர். சரியா, ஸோ இது வந்து ஒரு மதர் போர்டு, அதுலேருந்து காமிச்சிருக்காங்க ரேம் என்னது, இந்த ப்ராசஸர் என்ன, அந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒன்று உள்ளே தெரியுதுல்ல உங்களுக்கு ப்ரௌன் கலரில், அதான் வந்து ப்ராசஸர். இந்த ஸ்லாட்ஸ் க்ரீன் கலரில் என்ன வச்சுருக்காங்கல்ல, நீளமாட்டு, அதான் என்னது ரேம் ஸ்லாட்ஸ். இந்த ரேம் ஸ்லாட்ஸை ஆட் பண்ண உங்களுக்கு வந்து என்ன செய்யும், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று வந்து 256 இருக்கும், அப்போ இது வந்து நியர்லி எவ்வளவு 1 GB மேலே ரேம் இருக்குது காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். செகண்டரி ஸ்டோரேஜ்னால் என்னது, இட்ஸ் அ பெர்மனண்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லியிருக்கேன். ஸோ பெர்மனண்ட்னாலே என்னது, கரண்ட் ஆஃப் பண்ணாலும் அது போகாமல் இருக்கணும், அதான் அது வந்து என்னது பெர்மனண்ட் ஸ்டோரேஜ்னு சொல்ல முடியும். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் இஸ் அ நான் வாலட்டைல் ஸ்டோரேஜ். ஓகே, அண்ட் என்னது பவர் ஆஃப் பண்ணாலும் அதில் உள்ள கண்டென்ட்ஸ் என்ன ஆகாது, எரேஸ் ஆகாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் டிஸ்க். இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு 2 படமே ஹார்ட் டிஸ்க் தான். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டரில் இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சா உள்ளே இப்படி தான் இருக்கும், ஒரு சிடி மாதிரி இருக்கும். அதில் தான் நம்மளோட என்னது ஹார்ட் டிஸ்க் இப்படி தான் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா. அது அந்த ரீட் பண்ணுற ஒரு நீடில் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஹெட்டர். சரியா, அடுத்து இது வந்து பென் ட்ரைவ், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இதுவும் ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். சிடி, ஃப்ளாப்பி, இதெல்லாமே என்னது, அப்புறம் என்னது நம்ம டேட்டா பேங்க் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் என்னது செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். புரிஞ்சா, அதெல்லாம் என்னது ஹார்ட் டிஸ்க், இதெல்லாமே என்னது செகண்டரி மெமரி. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சா வாட் இஸ் ப்ரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரியெல்லாம் வெளியில் இருக்கும், மதர் போர்டில் இருக்காது, இதுக்கு வெளியில் இருக்கும். ஓகே, தென் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இனி பார்க்க போகிறோம். ஸோ இன்புட் யூனிட் பார்த்தோம், அதாவது என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தோம். இனி அந்த இன்புட் யூனிட் என்ன செய்யும், இட் கிவ்ஸ் டேட்டாஸ்
and programs we are feeding to a computer using the input devices ன்னு பார்த்தோம். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுச்சு? இட் கண்ட்ரோல்ஸ் த ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். அப்படி தானே ஓவரால் ஆப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இட் கண்ட்ரோல்ஸ் த இன்புட் ஆப்ரேஷன், ப்ராசஸிங் அண்ட் த அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இன்புட் த கண்ட்ரோல் யூனிட். அடுத்து வந்து என்னது? அவுட்புட் யூனிட் பார்த்தோம். அது என்ன பண்ணும்? இட்ஸ் யூஸ் டு டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். அது எல்லாத்தையும் என்ன செய்யுது? டு டிஸ்பிளே பண்ணுறது யூஸ் பண்ணுறது என்னது? அவுட்புட் யூனிட். அப்புறம் மெமரி யூனிட் என்ன செய்யும்? இட் ஸ்டோர்ஸ் த டேட்டாஸ் டெம்ப்ரரி ஆர் பெர்மனண்ட் யூஸிங் த மெமரி யூனிட். மெமரி யூனிட் மேபி என்ன எப்படி இருக்கும்? இட் மே பி ப்ரைமரி மெமரி ஆர் செகண்டரி மெமரின்னு பார்த்தோம். தென் வி saw about the control unit. கண்ட்ரோல் யூனிட்டில் என்னெல்லாம் இருக்கும்? within the controller you have the control unit, you have the arithmetic and logic unit. அடுத்து என்ன இருக்கும்? இன்டர்னல் மெமரி யூனிட் இருக்கும். இது எல்லாமே சார்ந்தது தான் என்னது? உங்களோட சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது CPU. நெக்ஸ்ட் we are going to see about the input and output devices. இன்புட் டிவைஸ்னால் என்னது? இன்புட் அதாவது கம்ப்யூட்டருக்கு வந்து இன்புட் கொடுக்குறது எல்லாமே என்னது? இன்புட் டிவைசஸ். அதாவது கீபோர்ட் இஸ் மோஸ்ட் காமன் இன்புட் டிவைசஸ். அது வந்து என்னது? ஒயர்டாக இருக்கும், ஒயர்லெஸ் இருக்கலாம், விர்ச்சுவலாகவும் இருக்குது. இப்போது அதாவது என்னது? ரேஸ் ஜஸ்ட் இன்ஃப்ராரெட் ரேஸ் அதில் இருக்கும். அதை வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம்? டைப் பண்ணலாம். அப்படியெல்லாம் லேட்டஸ்ட் கீபோர்ட்ஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் கீஸ் ஆர் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் கேரக்டர் கீஸ். அதாவது கீபோர்டில் இருக்கிற என்னது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்பர்ஸ் இருக்கா, லெட்டர்ஸ் இருக்கா, அப்புறம் என்னது ஸ்பெஷல் ஆரோ கீஸ் இருக்குது. எல்லாமே சார்ந்தது தான் என்னது? கேரக்டர் கீஸ்ன்னு சொல்கிறாங்க. திஸ் கீபோர்ட் லேஅவுட் இஸ் derived ஃப்ரம் தி கீபோர்ட் ஆஃப் ஒரிஜினல் டைப்ரைட்டர். ஒரு டைப்ரைட்டரில் இருக்க கீபோர்டு என்ன கீஸ் வந்து என்ன ஸ்டைலில் இருக்குமோ அதே ஸ்டைலில் தான் என்னது? கீபோர்ட்லேயும் அதே ஸ்டைலில் தான் நமக்கு கீஸ் இருக்கும். எல்லாம் ஏபிசிடின்னு வரிசையாக இருக்காது, எல்லாம் மாறி மாறி இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு QWERTY, அடுத்த லைனில் தான் AS அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் ஏபிசிடின்னு வரிசையாக இல்லைல்ல. ஸோ இதே மாதிரி தான் டைப்ரைட்டர் மெஷினில் இருக்கும், அதே ஆர்டரில் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ வென் யூ ஆர் வெல் வெஸ்ட் வித் ப்ரோக்ராமிங், ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு கையும் அப்படி போயிடும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, மொபைல் நல்லா டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பழக்கம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையை என்ன செய்யும்? ஒவ்வொரு லெட்டருக்கும் அங்கே போயிடும். அது நீங்கள் பழகிட்டாலே போதும். உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் கீபோர்ட்ஸ். சரியா? ஈவன் மொபைலில் இருக்க கீபேடும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட் பண்ணுவீங்கள்ல டெக்ஸ்டெல்லாம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ESCன்னு இருக்குல்ல, அது வந்து எஸ்கேப் கீ. ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. F1 F2 இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் கீஸ். PTRSன்னு இருக்குல்ல, அது வந்து ஸ்க்ரீன் அப்படி பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. டெலீட் கீ வந்து டெலீட் பண்ணுறதுக்கு. ஹோம் கீஸ். அப்புறம் 1 2 3ன்னு இருக்குல்ல, நம்பர் கீஸ். அதுக்கு மேலே இருக்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம். தென் கேப்ஸ் லாக் இருக்குல்ல, இது வந்து கேபிட்டல் லெட்டர் அடிக்கிறதுக்கு கேப்ஸ் லாக் யூஸ் பண்ணலாம். இதை அமுக்கிட்டு நீங்கள் திருப்பி கேரக்டர் அடிச்சிங்கன்னா எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் வரும். அதை ஆஃப் பண்ணிங்கன்னா எல்லாம் ஸ்மால் லெட்டரில் வரும். அப்போ அதை கேபிட்டல் லெட்டர் ஆக்கணும்னா ஷிஃப்ட் கொடுத்து அடிச்சிங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வரும். ஸ்பேஸ் பார் இருக்குல்ல, அது வந்து ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே அப்வர்ட் டவுன்வர்ட் ஆரோ போட்டிருக்குல்ல, இதெல்லாம் பேரண்ட் ஆரோ கீஸ். அப்புறம் பேஜ் அப் பேஜ் டவுன், மேலே கீழே மூவ் பண்ண. ஒரு லைனில் ஸ்டார்டிங்க்கு போகணுன்னா ஹோம் கீ கொடுக்கணும். கடைசி ஒரு லைனுக்கு முடிவுக்கு போகணுன்னா எண்டு கீ ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும்? லாஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ பாக்கி கீஸ் எல்லாம் இருக்குல்ல, இல்லை கேர்லி ப்ரைஸஸ், அப்புறம் இந்த @ ஆஃப் ஹேஷ் சிம்பிள், கொஸ்டின் மார்க், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், இது எல்லாமே என்னது? ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். அதெல்லாம் வாங்கணுன்னா என்ன செய்யணும்? மேலே இருக்க சிம்பிள் அக்சஸ் பண்ணணுன்னா ஷிஃப்ட் அடித்து கொடுக்கணும். இல்லைன்னா சும்மா டைப் பண்ணால் கீழே உள்ள சிம்பிள் வரும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணி பார்க்கும்போது யூ வில் பி ஃபெமிலியர் வித் திஸ். அப்புறம் வந்து data and instructions are given as input to a computer by typing on the keyboard. அதாவது கீபோர்டு வழியாக தான் எல்லாத்தையும் டைப் பண்ணி இந்த இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். கீபோர்ட் has functional keys also
பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த கீபோர்டில் மேலே இருக்க பற்றிய ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் F1 F2 F3 F4 F5னா இப்போ வந்து F5 வந்து சில இதில் வந்து ரன் பண்ணதுக்கு ப்ரோக்ராமை ரன் பண்ண யூஸ் பண்ணுவோம். F9 வந்து சில இதில் யூஸ் பண்ணுவாங்க. F2 நார்மலி ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. F2ல் வந்து என்ன இது இருக்குதுன்னு நோ பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் இருக்கும். ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷனல் கீஸ். சரியா? There are different set of keys available in the keyboard such as என்னது கேரக்டர் கீஸ் ABCD 1 2 3 எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேரக்டர் கீஸ். மாடிஃபையர் கீஸ் இருக்குது. சிஸ்டம் அண்ட் GUI கீ மாடிஃபையர் கீ இருக்குது. சிஸ்டம் அண்ட் GUI கீஸ்னால் என்னது? சிஸ்டம் கீஸ்னால் இந்த விண்டோஸ் மாதிரி போட்டிருக்கோம்ல, அதான் வந்து என்னது சிஸ்டம் கீ. சரியா? ஸோ சிம்பிள்ஸ் இருக்குது. யூ கேன் see all those things here இல்லையா? மாடிஃபையர் கீஸ் இருக்குது. தென் GUI கீஸ் இருக்குது. தென் என்டர் அண்ட் எடிட் கீஸ் இருக்குது. ஃபங்க்ஷனல் கீஸ், நேவிகேஷன் கீஸ், ஆரோ மார்க்ஸ் இருக்குது. நியூமரிக் கீபேட்ஸ் இருக்குது. லாக் கீ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா நியூமரிக் கீபேட்னா இந்த இருக்குல்ல 1 2 3 தான் வந்து நியூமரிக்கல் கீஸ். அப்புறம் வந்து லாக் கீ இருக்கும். அந்த லாக் கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யும்? லாக் ஆயிரும் அந்த நமக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்னது கீஸ் எல்லாம் என்ன இருக்குது நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த விண்டோஸ் கீயெல்லாம் ஆக்சுவலி இதில் ப்ரெசென்ட்டில் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see it more clearly. ஓகே, ஸோ அந்த கீஸ் எல்லாமே என்ன செய்யும் நமக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது கீபோர்டில். சரி, நெக்ஸ்ட் வந்து மவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். மவுஸும் வந்து ஒயர்டாகவும் இருக்கும், ஒயர்லெஸ் மவுஸும் உண்டு. இந்த ஃபிகரில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து ஒயர்லெஸ் மவுஸ். அதுக்கு வந்து அட்டாச் ஆகலை பார்த்தீங்களா, எந்த ஒயருமே இல்லை. ஒயர் இல்லாததெல்லாம் ஒயர்லெஸ். ஒயர் கேபிள் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா USB போர்ட் வழியாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்னது ஒயர்டு மவுஸ். இது வந்து மவுஸ் வந்து என்னது இட்ஸ் அ பாயிண்டிங் டிவைஸ். ஒரு பாயிண்டர் அதில் இருக்கும், கர்சர் மூவ் ஆகிட்ருக்கும். அதுக்கு மூமெண்ட் படி தான் நமக்கு என்ன செய்யும் கர்சர் வந்து மூவ் ஆகும் ஸ்க்ரீனில். அதை வச்சு நம்ம பொசிஷன் எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் கோஆர்டினேட் எடுத்து அதை வந்து இன்புட்டாட்ட என்ன செய்யும் மவுஸ் வந்து உள்ளே கொடுக்கும். அதுக்கேற்றபடி எந்த லொக்கேஷனில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதை வந்து அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இப்படி தான் என்ன செய்யும் மவுஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நார்மலி வந்து என்னது கீபோர்டு டைப் பண்ணி நீங்கள் உள்ள ஒரு ப்ரோக்ராமோ ஒரு டாக்குமெண்ட்டோ க்ரியேட் பண்ணணுன்னா அந்த எல்லாமே எது வழியாக தான் கொடுக்கணும்? கீபோர்டு வழியாக. எதாவது செலக்ட் பண்ணணும், ஒரு எக்ஸிக்யூட் பண்ணணும் எதையாவது அப்படிங்கிற ஆப்ரேஷனை மட்டும்தான் எதால் பண்ண முடியும்? மவுஸால் பண்ண முடியும். மவுஸால் டைப்பெல்லாம் பண்ண முடியாது, செலெக்ஷன் தான் பண்ண முடியும். சரியா? பாயிண்டிங் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ இட் கேன் யூஸ் டு செலக்ட் ஐகான், மெனூஸ்லேருந்து செலக்ட் பண்ணலாம், கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணலாம், கமாண்ட் பட்டன் ஆர் ஆக்டிவேட் சம்திங் ஆன் த கம்ப்யூட்டர். இதுக்கு எல்லாம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த மவுஸை யூஸ் பண்ண முடியும். மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் என்னெல்லாம் மவுஸில் வேலை செய்யலான்னா இட் கேன் மூவ் த கர்சர், கிளிக் பண்ணலாம், சிங்கிள் கிளிக் இருக்குது, டபுள் கிளிக், ரைட் கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப். ஒரு இடத்துலேருந்து இழுத்து அடுத்த இடத்துல கொண்டு வைக்க முடியும். இப்படி கிளிக் பண்ணி ஒரு ஃபைலை அப்படியே கிளிக் பண்ணி இன்னொரு இடத்துல இப்படி மவுஸு மூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு சேவ் ஆயிரும். புரிஞ்சா? ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஒரு கிளிக் பண்ணால் என்னது செலக்ட் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணால் என்னது பாப்அப் மெனு வரும். இதெல்லாம் அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்படி வந்து பல ஆப்ரேஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த மவுஸ் வச்சு பண்ண முடியும். கரெக்ட். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ். அது என்னெல்லாம்னு இப்போ பார்க்க போகலாம். ஃபஸ்ட் வந்து மெக்கானிக்கல் மவுஸ். இந்த மவுஸ் தான் நீங்கள் நார்மலி பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே ஒரு பால் இருக்குது பார்த்தியா, அதுக்கு மூமெண்ட்ஸ் வச்சு தான் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் லொக்கேஷன் வந்து அந்த மானிட்டரில் கண்டுபிடிச்சி அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் மவுஸ். அந்த பால் இருக்காது, அதுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? ரே இருக்குது. ஒரு ரே இருக்குது பார்த்திங்களா, ஒரு லைட்டு, அதான் என்னது ஆப்டிக்கல் மவுஸ். அடுத்து வந்து என்ன மவுஸ் இருக்குது? லேசர் மவுஸ். லேசர் மவுஸ் என்னென்னா இந்த ஆப்டிக்கல் லைட் மாதிரி இது வந்து ரேசர் லைட் வரும். இது வந்து கிளாஸில் ஈவன் கிளாஸ் சர்ஃபஸில் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். மற்றது வந்து மவுஸ் பேட் வச்சு அந்த மாதிரி உள்ள இடத்துல தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். இது வந்து கிளாஸ் சர்ஃபஸில் கூட சும்மா வச்சு இந்த லேசர் மவுஸ் யூஸ் பண்ண முடியாது. அதான் இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். அடுத்து வந்து ஏர் மவுஸ்னால் என்னென்னா நம்ம ரிமோட் ஸ்மார்ட் டிவிஸ்லலாம் இருக்கும்ல, அப்போ டவுன்வர்ட் ஏரோ மார்க்ஸ் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது இந்த ஏர் மவுஸ். அடுத்து வந்து 3D மவுஸ். இந்த 3D மவுஸ் வந்து டயல் இருக்கும். ஸோ 360 டிகிரிஸில் நமக்கு என்ன செய்ய முடியும்? மூவ் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணி எல்லாம் பண்ண முடியும். அதான் வந்து என்னது இந்த 3D மவுஸ். அடுத்து வந்து
டாக்டில் மவுஸ். இந்த டாக்டில் மவுஸ் வந்து யாருக்குன்னா பிளைண்டாக இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டாக்டைல் மவுஸ். அடுத்து எர்கோனோமிக் மவுஸ். எர்கோனோமிக் மவுஸ்னால் என்னென்னா நம்ம ஹேண்டை வந்து அப்படியே வச்சுக்கலாம். மற்றதில் வந்து 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். இதில் வந்து அப்படி இல்லை, சும்மாவே நம்ம கை சும்மா இருக்கிறது மாதிரி வச்சுட்டே சைடில் வந்து அதுக்கு மூமெண்ட்ஸையும் மற்ற டபுள் கிளிக்லாம் வந்து சும்மா நம்ம கைக்கு நார்மல் பொசிஷனில் வச்சு ஆப்ரேட் பண்ணுற மவுஸ்க்கு பேர் தான் என்னது எர்கோனோமிக் மவுஸ். அடுத்து வந்து கேமிங் மவுஸ் வந்து கேமுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட மவுஸு. ஸோ கேமுக்கு என்னது வேணும், ஆரோ கீஸ் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் இது அப்பர் டவுன்வர்ட் ஆரோமா இது மூமெண்ட்ஸு ஷூட் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அதுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட மவுஸ் தான் என்னது கேமிங் மவுஸ். சரி, இந்த மவுஸை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டக்ளஸ் எகல்பர்ட். இவர் தான் வந்து என்ன செய்தார், டக்ளஸ் எகல்பர்ட் தான் என்ன செய்தார், ஹீ டெவலப்ட் ஆர் இன்வென்டட் த மவுஸ் அலாங் வித் பில் இங்கிலீஷ். இவங்க 2 பேர் தான் சேர்ந்து என்ன செய்தாங்க, மவுஸை கண்டுபிடிச்சாங்க இன் 1960s. அப்புறம் பேட்டன்ட் வாங்கினாங்க. பேட்டன்ட்னா என்னென்னா அதுக்கு உரிமை, நாங்கள் தான் அதுக்கு ஓனர்ஸ் அப்படின்னு அதை இன்வென்ட் பண்ணோன்னு அதை பேட்டன்ட் வாங்கினது எப்போ வாங்கியிருக்காங்க, November 17, 1970. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் இன்புட் யூனிட்ஸ். இன்னும் லாட் ஆஃப் இன்புட் டிவைசஸ் இருக்குது. ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயினால் நான் ஜஸ்ட் 2 தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்றைக்கி. அதாவது பேசிக் இன்புட் டிவைசஸ், ஒன் இஸ் கீபோர்ட் அண்ட் த மவுஸ், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் திங்ஸ் we'll see in the next class. Today we have seen about the components of a computer. Then we have seen about the input output device, and I have explained in detail about 2 devices, input device, that is one is the keyboard and another one is the mouse. Remaining things we will see in the next class. Thank you.